நாம சாகிறவரை இப்படித்தான் இருக்க போறோம், நாமளும் இப்படித்தான் சாக போறோம், நம்முடைய பிள்ளைகளும் இப்படித்தான் சாக போறது, அதான் நம்ம வந்து முடிவு செய்திருக்கிறோம். அது வீட்டை எப்படி கொள்ளையடிக்கலாம் நான் பிளான் பண்ணிட்டு போயிருவேன். நம்முடைய தமிழகம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதை நம்ம வந்து பல நேரங்களில் உணர்றதில்லை. எத்தனை வாகனங்கள் KL 37, KL 51, KL 07, KL 08 எத்தனை வாகனங்கள் போகுதுன்னு பாருங்க. பெரிய பெரிய வண்டிகள் 5 யூனிட் 10 யூனிட் டாரஸ் வண்டி, 10 டயர் 15 டயர் வண்டி மொத்தமாக வந்து தமிழகம் வந்து இன்றைக்கு வந்து கொள்ளை போய் கொண்டு. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா அவங்களாம் சிறந்த முதல்வர் என்று சொல்கிறோம். நாம களவாடப்படுகிறோம், நாம் வந்து கொல்லப்படுகிறோம். நாம் வந்து இன்னைக்கு எலெக்ஷன்ல நிக்கிற பொழுது ஒரு 5 லட்சம் ரூபாய் நமக்கு வந்து டொனேஷன் கொடுப்போம். அதுக்கு அடுத்து எதிர்ச்ச உடனே ஒரு 10 லட்சம் ரூபாய் நமக்கு வந்து ஒரு இன்னோவாவோ ஒரு மஹிந்திரா ஜீப்போ வந்து நிற்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவ்வளவுதான், ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம், ஜெயிப்போம், நமக்கு கதை முடிஞ்சா போதும் அப்படின்னு நம்ம வந்து நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்து நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து பல நேரங்கள் நாம் வந்து உணர்வதில்லை. நாம் வந்து என்றைக்கு மாறுகிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய பிள்ளைகள் பிழைக்கும். நாம செத்து போயிருவோம், நம்ம கல்ற இருக்கு, நம்முடைய பிள்ளைகள் கல்ற கூட இருக்காது, அந்த இடத்த வேற ஒண்ணா வந்து வாங்கிடுவோம். நீ கட்டமனா போன்னு சொல்லுவாங்க, அந்த கட்டமன கூட நமக்கு கிடைக்காது. அதுதான் இன்றைக்கு வந்து நம்முடைய சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால் அதை நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சாலே நம்முடைய சமூகம் இன்றைக்கு வந்து நல்ல சமூகமாக மாறிப்போம். இனி சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு நாம் வந்து முயற்சி செய்வோம். அன்புக்கு சகோதர சகோதரிகளே, தமிழர், தமிழர் நாடு இது சிறப்பு மிகுந்தது. இன்றைக்கு வந்து நம்ம வந்து தமிழ் பற்றியோ தமிழர் நாடு பற்றியோ அல்லது தமிழினுடைய இனிமை பெருமை இவர்களை பற்றி பேசுவது என்று சொல்வது இன்னைக்கு பல நேரங்களில் அருவருப்பான ஒரு காரியமாக, பல நேரங்களில் அதை சிறை தண்டனைக்குரிய காரியமாக கூட இன்றைக்கு வந்து பார்க்கப்படுகிறது. அதனால் நாம் நம்முடைய மொழி, நம்முடைய இனம், நம்முடைய நாடு இவற்றினுடைய பெருமையை காப்பது எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையாக இருக்கிறது. அதனால்தான் தமிழை என்னை உயிரினும் மேலானது என்பேன் என்று பாரதிதாசன் வந்து சொல்லுகிறார். நம்முடைய உயிரினும் அது மேலானது. தமிழை தாய்மொழி என்று நாம் அழைக்கிறோம். தாய்மொழி என்று நாம் அழைக்கிற பொழுது அது நம்முடைய தாயினும் மேலான ஒரு மொழியாய் இந்த உலகிலே நமக்கு விளங்குகிறது. நமக்கு சகோதர சகோதரிகளே, இனிமையான இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் இந்த நாள் முழுவதும் கிட்டத்தட்ட இங்கே தான் இருந்திருக்கிறீங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நிறைவு. உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு மிகவும் ஆனந்தம். நீங்கள் இன்றைக்கு பங்கிலே ஒரு உறவு சமூகமாக, நான் இன்னைக்கு காலையிலே மறைவுரையில் சொன்னது போல உறவு சமூகமாக கொஞ்சம் கொஞ்சமாக இணைய நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இதற்கு எல்லாமே நாம் வந்து இப்படி தான் செய்யணும், இப்படி இருந்தால் தான் நம்முடைய பங்கு சமூகம் வந்து ஒரு உறவு சமூகமாக இருக்கும், இப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து நாளைய தினத்தை நோக்கி மகிழ்ச்சியோடு நடைபெற இயலும் என்று நான் நினைத்து இந்த காரியத்தை செய்வதற்கு உண்மையிலேயே ஆண்டவருடைய அருள் துணை எனக்கு இருந்து வழிநடத்துகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக ஆண்டவருடைய துணையோடு இன்றைக்கு வந்து வெற்றிகரமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த நாளில் நாம் தமிழ் புத்தாண்டை, தமிழர்களுடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே மிகவும் நிறைவு எனக்கு. ஏன்னா எல்லோருமே வந்திருந்தீங்க, எல்லோருமே வந்திருந்து என்னுடைய மகிழ்வில் நீங்கள் வந்து பங்கெடுத்திருக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இது வந்து நம்முடைய விழா முதலாவதாக. ஏன்னா நாம் எப்பொழுது ஒரு இடத்துல பிறக்கிறோமோ அப்பொழுது நாம் ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறக்கிறோம். நம்முடைய பெற்றோர் பேசக்கூடிய, தாய் பேசக்கூடிய மொழி நம்முடைய மொழியாக மாறுகிறது. அப்போ நாம் பிறந்த இடம் தமிழர் நாடு, நாம் பிறந்த தாய் மொழி தமிழ் மொழி, நாம் பிறந்த இந்த இடத்தினுடைய பெருமை, நாம் பிறந்த இந்த இனத்தினுடைய பெருமை, இவற்றை கட்டி காப்பதும் இதை நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கடத்துவது என்று சொல்வது இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே மதிவாணன் அவர்கள் சொன்னது போல நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மொழியிலிருந்தும் நம்முடைய இடத்திலிருந்தும் நம்முடைய தொழில்களிலிருந்தும் இன்றைக்கு வந்து நாம் வந்து அப்புறப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்ம ஊருக்காரங்க ஒருத்தங்க கடை வச்சா அதில் போய் நாம் வந்து இன்றைக்கு யாருமே நாற்காலி வாங்குறதில்ல. வடநாட்டுக்காரங்க வரிசையாக நாற்காலியை போட்டிருப்பாங்க. அதில் நம்ம வேணும்னே நாம் வந்து இருசக்கர வாகனத்தை நிப்பாட்டி அவங்ககிட்ட பேரம் பேசி வாங்கிட்டு போகிறோம். அவன் வாங்கி போட்டிருக்கிறது 50 ரூபாயா இருக்கும், 500 ரூபா சொல்லுவான். நம்ம 100 ரூபா குறைச்சி 400 ரூபாய்க்கு வாங்கி அதை வீட்டில் போட்டு, அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ வீட்டில் போய் நாற்காலியை போட்டு சந்தோஷமாக உட்காந்துக்கோ, உன் ஊரை நான் பார்த்துக்கிடுறேன், 4 நாள் கழிச்சு எனக்கு 400 ரூபா தருவேன், 4 வீட்டை எப்படி கொள்ளையடிக்கலாம் நான் பிளான் பண்ணிட்டு போயிடுவேன்.
இதுதான் இன்றைக்கு வந்து நம்முடைய தமிழகம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதை நம்ம வந்து பல நேரங்களில் உணர்றதில்லை. ஏற்கனவே ஒரு அன்பர் சொன்னது போல இன்றைக்கு வந்து நம்முடைய மணலும், இன்றைக்கு வந்து நம்முடைய காடுகளும், இன்னும் நம் மலைகளும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, கடையம் பேருந்து நிலையத்து முன்பாக அந்த மெயின் சாலையில் நீங்கள் வந்து நில்லுங்க, எத்தனை வாகனங்கள் KL 37, KL 51, KL 07, KL 08 எத்தனை வாகனங்கள் போகிறதுன்னு பாருங்க. பெரிய பெரிய வண்டிகள், 5 யூனிட் 10 யூனிட் டாரஸ் வண்டி, 10 டயர் 15 டயர் வண்டி, மொத்தமாக வந்து தமிழகம் வந்து இன்றைக்கு வந்து கொள்ளை போய் கொண்டு. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்களாம் சிறந்த முதல்வர் என்று சொல்லுகிறோம். அடுத்து யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஓட்டு போடுகிற பொழுது ஐயப்பா இவனுக்கு அவன் பரவாயில்ல, அவனுக்கு இவன் பரவாயில்ல. அப்போம்னா எண்ணெய் சட்டியிலிருந்து திருப்பி நெருப்புக்குள்ள விழுது, நெருப்புல திருப்பி எண்ணெய் சட்டிக்குள்ள விழுந்துருது. இதுதான் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு வந்து நடந்து கொண்டே இருக்குது. அப்போனா மாற்றத்தை பற்றி நாம வந்து யோசிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து யாருமே விடுவதில்லை. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சாகிறவரை இப்படித்தான் இருக்க போறோம், நாமளும் இப்படித்தான் சாக போறோம், நம்முடைய பிள்ளைகளும் இப்படித்தான் சாக போகுது. அதான் நம்ம வந்து முடிவு செய்திருக்கிறோம். அப்போனா இன்னைக்கு வந்து நாம வந்து மாற்றத்தை பற்றி இந்த யோசிப்பதுக்கு வந்து தயாராகவே இல்லை. நாம களவாடப்படுகிறோம், நாம் வந்து கொல்லப்படுகிறோம், நம்முடைய இடங்களும் நம்முடைய மொழியும் இன்றைக்கு நஞ்சாக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்விடங்கள் கொஞ்சமாக பறிபோகிறது. அதை பற்றி நாம் வந்து கவலைப்படவே இல்லை. அவர் சொன்னது போல நாம் வந்து இன்னைக்கு எலெக்ஷனில் நிற்கிற பொழுது ஒரு 5 லட்ச ரூபா நமக்கு வந்து டொனேஷன் கொடுப்போம். அதுக்கு அடுத்து எதிர்த்த உடனே ஒரு 10 லட்ச ரூபா நமக்கு வந்து ஒரு இன்னோவாவோ ஒரு மஹிந்திரா ஜீப்போ வந்து நிற்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவ்வளோதான், ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம், ஜெயிப்போம், நமக்கு அதை முடிஞ்சால் போதும் அப்படின்னு நம்ம வந்து நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போம்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்து நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து பல நேரங்கள் நாம் வந்து உணர்வதில்லை. நாம் வந்து என்றைக்கு மாறுகிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய பிள்ளைகள் பிழைக்கும். நாம செத்து போயிடுவோம், நம்ம கல்ற இருக்கு, நம்முடைய பிள்ளைகள் கல்ற கூட இருக்காது, அந்த இடத்த வேற ஒன்றா வந்து வாங்கிடுவோம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை வந்து போய்கொண்டிருக்கிறது. அதனால வந்து இன்றைக்கு வந்து மாற்றத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு வந்து நாம் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் மாறலை அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வாழ்வாதாரங்கள் கிடையவே கிடையாது. அதை முதலாவதாக நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மை காக்க, நம் மொழியை காக்க, நம் இனத்தை காக்க, நாம் வாழக்கூடிய இந்த இடத்தை காக்க நாம் நிச்சயமாக இன்றைக்கு விழிப்புணர்வு கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மண்ணு கூட கிடையாது. நீ கட்டமண்ணா போகணும்னு சொல்லுவாங்க, அந்த கட்டமண்ணு கூட நமக்கு கிடைக்காது. அதுதான் இன்றைக்கு வந்து நம்முடைய சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால நாம் வந்து மாற்றத்தை நோக்கி பயணப்பட வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு வந்து நாம் இருக்கிறோம். அதை வந்து நாம் வந்து புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் மட்டும்தான் நாம வாழ்றோமோ இல்லையா, நம்முடைய பிள்ளைகள் வாழும், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வாழும். நீ உங்களை பற்றி நீ கவலைப்படுறதே இல்லை, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீ கவலைப்படுறதே இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை பற்றி யோசிங்க. அந்த பிள்ளை எந்த காற்றை சுவாசிக்கும், எந்த நீரை அந்த பிள்ளைகள் குடிக்கும், எந்த உணவை நம்முடைய பிள்ளைகள் இனி உண்ணும் என்பதை பற்றி முதலாவதாக நீ யோசிக்க ஆரம்பிங்க. அதை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தாலே நம்முடைய சமூகம் இன்றைக்கு வந்து நல்ல சமூகமாக மாறிப்போம். இனி சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு நாம் வந்து முயற்சி செய்வோம். அதுவே வந்து நம்மையும் நம்முடைய இனத்தையும் நம்முடைய மொழியையும் நிச்சயமாக காக்கும். நன்றி.